கடந்த 100 வருஷத்துக்கும் மேலாக நம்ம தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் காவிரி நதிநீர் பிரச்சனை. ஸோ இப்போ அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம முதலமைச்சரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்காத, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு முதலமைச்சர்களும் அவ்வளவு ஈஸியாக எடுக்காத ஒரு முடிவை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ இந்த காவிரி நதிநீர் திட்டம், முக்கியமாக மேகதாது அணை, இந்த பிரச்சனைகளில் தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுமே திமுகவினர்கள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக மு க ஸ்டாலின் அவரே பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நேற்று பரபரப்பான ஒரு ட்வீட்டையுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக போட்டு, காவிரி நதிநீருக்கு எதிராக இதை தமிழக அரசு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலற ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டாலின். ஸோ அப்படி காவிரி நதிநீர் பிரச்சனை நூற்றாண்டை கடந்து நம்ம இந்தியாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. இந்த விஷயத்தில் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் என்ன அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காரு, இதை பார்த்து எதுக்காக திமுகவினர்கள் அலற ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய போகிற விஷயம், அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னு முழு விவரத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி கடந்த நாடாளுமன்ற கூட்டம் நடந்தப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேகதாது அணைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதுக்கு எல்லா கட்சியினர்களுமே ஆதரவு தெரிவித்தாங்க. திமுக அவங்களுமே மக்களுக்காக தமிழக அரசு எடுத்திருக்க இந்த மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்துக்கு நாங்களும் ஆதரவு தரோம் அப்படின்னு உதயநிதி அவர் பேசியிருந்தாரு, நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து மேகதாது அணைக்கான ஒரு முக்கிய நடவடிக்கையை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்கிறாரு. அடுத்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கும், அதே போல் தமிழக மக்களுக்கு நியாயமாக வருடத்துக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி காவிரி நதிநீரில் இருந்து விடணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை கூட விடாமல் கடந்த நூற்றாண்டையும் கடந்து, ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 100 வருஷத்தையும் கடந்து தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக இருக்குது காவிரி நதிநீர் இந்த பிரச்சனை. ஸோ இதனால் இந்த பிரச்சனையை நம்ம இதே மாதிரி அவங்க ஸ்டேட்டில் இருந்து பேசிக்கிட்டோம். அதே போல் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றதும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதை நேரடியாகவே 2 பேருமே உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு ஆகஸ்ட் 3ஆம் தேதிகளில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக கர்நாடகா அங்கேயே போகிறாரு. கர்நாடகா சிஎம் அவரையுமே நேரடியாக பார்த்து பேச போகிறாரு. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் நேரடியாக கர்நாடகாவுக்கு போகிறாரு. இங்கே மேகதாது அணையை பற்றியும் தமிழ்நாட்டுக்கு விட போகிற அந்த நீர், அதை ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு அதை பற்றி சுமூகமாக பேசி எடுக்க போகிறாரு, முடிவு காண போகிறாரு அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சதுமே நேற்று இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அரண்டு போயிருக்காரு, அலற ஆரம்பிச்சுக்கிட்டு வராரு. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா காவிரி நதிநீரை பற்றி கர்நாடகா அரசை குறை சொல்லுவாங்க, இல்லைனா டெல்லியில் போய் வழக்கு போடுவாங்க, எங்களுக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டாங்க பாருங்க அப்படின்னு வழக்கு போடுவாங்க. இந்த மாதிரியான செயல்களில் தான் ஸ்டாலின் அவர் ஈடுபட்டிருக்காரே தவிர நேரடியாக கர்நாடகா அரசு அவங்கக்கிட்ட பேசி என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு, ஏன் உங்ககிட்ட இவ்வளோ தண்ணீர் இருக்குல்ல, அதில் இத்தனை சதவீதம் நீர் எங்களுக்கு தரக்கூடாதா, இத்தனை டிஎம்சி தரக்கூடாதா, காவிரி நதிநீர் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஓடுறதை விட நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான நிலப்பரப்பில் காவிரி நதிநீர் ஓடுது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற உரிமையை விட நம்மளுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதிகம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பேசி ஸ்டாலின் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கர்நாடகா சிஎம் அவர்கிட்ட பேசி அவர் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. லெட்டர் வேணால் போட்டுட்டு கம்னு வாயை மூடிட்டு இருந்துருவார். ஆனால் நம்ம முதலமைச்சர் சிஎம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, கடந்த 100 வருஷமாக நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை உட்காந்து 2 பேருமே என்னதான் பிரச்சனை, என்னதான் செய்யணும், நீங்கள் எங்களுக்கு தண்ணி விடுங்க, நாங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வகையில் பேசி, இந்த வாட்டி தண்ணி பருவமழை சரியாக பெய்யாது, எலினோ வேற உலகம் முழுக்க தாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக தமிழகத்தில் வறட்சி ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் கர்நாடகா அரசு அவங்கக்கிட்ட நேரடியாக பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போக போகிறாரு. அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் காவிரி நதிநீரில் ஏதாச்சும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஏதாச்சும் அவங்க கொஞ்சம் தண்ணீரை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 100 வருஷத்தில் எந்த முதலமைச்சருமே யாருமே காணாத ஒரு தீர்வை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தீர்வு கண்டிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமாக தமிழக மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. இது நடந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கிற மத்திய அரசாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், யாருமே காண முடியாத ஒரு தீர்வு பிரச்சனையாக தான் காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்குது. அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக 2 பேருமே நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு கோர்ட் உள்ளே வரணும், எதுக்கு மற்றவங்க உள்ளே வரணும், நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன தீர்வு இதில் காண்டுட்டாரு நம்ம முதலமைச்சர் விஜய். அப்படின்னா கண்டிப்பாக திமுக இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணாததை
வந்த இந்த 3 மாதத்தில் விஜய் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற இமேஜ் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மனசில் விஜய் அவர்கள் இடம் பிடிப்பார். ஸோ அதற்கான ஒரு முடிவாக தான் ஏற்பாடு தான் நேரடியாக நானே கர்நாடகாவுக்கு போகிறேன். அங்கே முதலமைச்சர்கிட்ட நானே பேசி உங்களுடைய தேவைகள் வேறு ஏதாச்சும் நாங்கள் பூர்த்தி செய்து தரோம், நீங்கள் எங்களுடைய விவசாயிகளுக்கான அந்த நியாயமான தண்ணீரை விடுங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு பேச போகிறாரு. இதை பார்த்ததுமே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது நடக்கக்கூடாது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை மடைமாற்றம் பண்ணுருவாங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க, நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை தண்ணீரும் நமக்கு கிடைக்காது, அவங்க மேகதாது அணையுமே கட்டிடுவாங்க அப்படின்னு என்னென்னமோ உருட்டி பார்க்குறாரு. முதலமைச்சர் கர்நாடகா அரசியல் வலையில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. நேற்று ட்வீட் கூட போட்டிருந்தாரு ஸ்டாலின். ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே உட்கார்ந்து சமரசம் பேசி காவிரி நதிநீருக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் காண இருக்காரு. வர 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறாரு. உச்சநீதிமன்றம் அவங்களே கூட உங்கள் பிரச்சனையை நீங்கள் 2 பேரும் பக்கத்து ஸ்டேட் தானே, உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னதையொட்டி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு எதிர்கட்சியினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அள்ள விட்டுருக்கு, எல்லாருக்குமே பயத்தை கொடுத்துருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தீர்வு சாதகமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த இமேஜ் பன்மடங்கு உயரும். இது நடக்கக்கூடாது அப்படின்னு திமுகவினர்கள் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாரு. இந்த முடிவு ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு சின்ன சுமூகமான முடிவாக இதில் எட்டப்படுமா?